தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈகை திருநாள் எனப்படும் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பண்டிகை ஹஜ் பெருநாள் எனவும் அழைக்கப்படுகிறது. பக்ரீத் நாளில் சிறப்பு தொழுகையில் ஈடுபடும் இஸ்லாமியர்கள் அசைவ உணவுகளை சமைத்து பலருக்கும் பகிர்ந்து அளிப்பது வழக்கம். வெள்ளிக்கிழமை பிறை தென்பட்டதாகவும் வரும் ஜூன் 17ஆம் தேதி பக்ரீத் கொண்டாடப்படும் என்றும் தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அய்யூப் தெரிவித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் பிறை தென்பட்டதால் வரும் 17ஆம் தேதி பக்ரீத் கொண்டாடப்படும் என அம்மாநில ஹாஜி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நான் திரைப்பட ஹீரோ இல்ல, நிஜத்துலதான் ஹீரோ என சொல்லும் வீடியோ தான் இது. கேரளாவில் பயணியை அசால்ட்டாக காப்பாற்றிய நடத்துனரின் வீடியோ இணையத்தை கலக்கி வருகிறது. பேருந்து படிக்கட்டிலிருந்து வெளியே தவறி விழ இருந்த பயணியை பேருந்து நடத்துனர் காப்பாற்றினார். படிக்கட்டு அருகே நின்று டிக்கெட் வாங்கிய போது பிரேக் பிடிக்கப்பட்டதால் இளைஞர் தடுமாறி பேருந்துக்கு வெளியே விழப்போனார். ஆனால் அவரை தனது ஒற்றை கையால் பிடித்து இழுத்து நடத்துனர் காப்பாற்றினார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் பல்கலைக்கழகத்தில் இருந்து YS ராஜசேகர ரெட்டியின் சிலை அகற்றப்பட்ட காட்சிதான் இது. அண்மையில் நடைபெற்ற ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி அபார வெற்றி பெற்ற ஆட்சியை கைப்பற்றியது. இதையடுத்து விஜயவாடாவில் உள்ள YSR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பெயரை NTR மருத்துவ பல்கலைக்கழகம் என தெலுங்கு தேசம் கட்சியினர் மாற்றினர். இந்நிலையில் ஆந்திராவின் அனந்த்பூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் பல்கலைக்கழகத்தில் இருந்த YS ராஜசேகரின் சிலை அகற்றப்பட்டது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ராஜசேகர் ரெட்டியின் சிலை நிறுவப்பட்டது. அப்போதே அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் பல்கலைக்கழகத்திற்குள் இருந்த YS ராஜசேகர் ரெட்டியின் சிலை அகற்றப்பட்டது. இதேபோல விஜயவாடாவில் YSR காங்கிரசின் வல்லபடானி வம்சியின் காரை மறித்து தெலுங்கு தேசம் கட்சியினர் அடித்து உடைத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தடியடி நடத்தி தெலுங்கு தேசம் கட்சியினரை விரட்டி அடித்தனர். மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்வாகியுள்ள நரேந்திர மோடி பாஜக மூத்த தலைவர் LK அத்வானியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாஜக என்ற கட்சியின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவரும் முன்னாள் துணை பிரதமருமான அத்வானியை அவரது இல்லத்தில் சென்று மோடி சந்தித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அதேபோல முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தையும் பிரதமர் மோடி சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஈனாடு குழும அதிபர் ராமோஜி ராவ் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அதிகாலை காலமானார். இவருக்கு வயது 87. ஈனாடு செய்தித்தாள், ETV தொலைக்காட்சிகள், ராமோஜி பிலிம் சிட்டி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் கொண்ட குழுமத்தின் தலைவர் ராமோஜி ராவ் கடந்த சில மாதங்களாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை தொடர்ந்து பெற்று வந்தார். இந்நிலையில் அவருக்கு நேற்று இதய பாதிப்பு ஏற்பட்டதால் வெண்டிலேட்டர் மூலம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை ராமோஜி ராவ் மருத்துவமனையில் மரணமடைந்தார். ராமோஜி ராவ் மரணத்திற்கு ஆந்திர முதல்வராக பதவியேற்க உள்ள தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதேபோல் திரைப்பிரபலங்களும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். மத்திய அரசின் அதிகார குவிப்பின் குறைபாடுகளை நீட் தேர்வு குழப்பங்கள் வெட்ட வெளிச்சமாக்குவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது X தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், சமீபத்திய நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு, குறிப்பிட்ட மையங்களிலிருந்து அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவர்கள் கருணை மதிப்பெண்கள் என்ற போர்வையில் மதிப்பெண்களை அள்ளி வழங்குவது போன்ற குழப்பங்கள் மத்திய அரசின் அதிகார குவிப்பின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்குவதாக தெரிவித்துள்ளார். நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானவை என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர், நீட் எனும் பிணியை அழித்தொழிக்க கரம் கோர்ப்போம் என குறிப்பிட்டுள்ளார்.
இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாணவர்களின் மருத்துவ கனவை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள் குறித்து வெளிப்படையான விளக்கமளிக்க வேண்டும் என்றும் எக்ஸ் தளப்பதிவில் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய முன்வர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாசும் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கேரளாவின் கோழிக்கோட்டை சேர்ந்த நீட் பயிற்சி மையத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் அகில இந்திய அளவில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களில் 6 பேர் ஹரியானாவில் உள்ள ஒரே மையத்திலிருந்து தேர்வு எழுதியவர்கள் என கூறப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் ஒரு கேள்விக்கு தவறாக விடையளித்தால் நெகட்டிவ் மதிப்பெண்கள் உள்பட 5 மதிப்பெண்கள் கழிக்கப்பட்டு 715 மதிப்பெண்கள் தான் கிடைக்கும் என்றும் கருணை மதிப்பெண் அளித்ததாக தேசிய தேர்வு முகமை கூறும் விளக்கம் ஏற்புடையதாக இல்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை நீக்கி புதிய தேர்வு பட்டியலை வெளியிட வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 67 மாணவர்கள் நீட் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்ற நிலையில் இதில் குளறுபடி உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காரைக்குடி அருகே நீட் தேர்வில் 597 மதிப்பெண்கள் பெற்ற ஏழை மாணவரின் மருத்துவ கனவு அரசின் 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு மூலம் சாத்தியமாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கமலை கிராமத்தை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி உடையப்பன். இவரின் மகன் ரவி 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அவரது தாய் காளியம்மாள் புற்றுநோயால் உயிரிழந்தார். தாய் மறைவுக்கு பிறகு மருத்துவம் படிக்க விரும்பிய ரவி அரசு பள்ளியில் படிப்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளார். பீர்க்கலைக்காடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை நன்றாக படித்த ரவிக்கு ஆசிரியர்கள் சிறப்பு நீட் பயிற்சி அளித்தனர். விடாமுயற்சியுடன் படித்த அவர் நீட் தேர்வில் 720க்கு 597 மதிப்பெண்களை பெற்று அசத்தினார். எப்படியா 7.5ல செலக்ட் ஆகணும்னு நினைச்சு படிச்சு அதே மாதிரி 7.5ல செலக்ட் ஆயிட்டேன் சார். மாணவரின் விடாமுயற்சியால் அவரது மருத்துவ கனவு நிஜமாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர்களும் உறவினர்களும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நான் ரொம்ப திறமை நல்லா படித்தாலும் இப்போ நம்ம நீட்டில் நம்ம மாவட்டத்தில் 3வது இடத்துல 7.5 தரமாக படிச்சிருக்கேன். இது எங்கள் பள்ளிக்கு மிக பெருமையாக இருக்குது. படிப்புக்கு ஏழ்மை ஒரு தடையில்லை என்பதற்கு சான்றாக அமைந்த மாணவர் ரவியின் முயற்சி உண்மையில் பாராட்டத்தக்கது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்திருந்தால் 30 முதல் 35 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்திருந்த நிலையில் அந்த கருத்து அனுமானத்தின் அடிப்படையிலானது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இவர் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாரு, அம்மாவை பற்றி பேசினாரு. இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரை பற்றி, இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நல்லா வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. எப்போதும் இல்லைன்னா 2026 சேர்த்து தான் சொன்னோம். அதனால அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு இல்லை அதுதான் அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி இருந்தா அப்படி இருக்கா அப்படி இருந்தா இருக்குங்களா, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலாக இருக்கலாம். இளையம் தண்ணீரை ஒட்டுமா, அந்த மாதிரி தான் இனிமே இளையம் தண்ணீரும் ஒட்டாது. RCB அது தோத்துனே தான் இருக்கும். அது போல தான் இந்த பிஜேபியும் அது மாதிரி RCB மாதிரி தோத்துட்டே இருக்க அணிதான். தமிழ்நாட்டு பாஜகவை RCB அணியுடன் ஒப்பிட்டு ஜெயக்குமார் கிண்டலடித்த காட்சிகள் தான் இவை. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள உள்ளாரம்மன் கோவில் அன்னதான நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக குறித்த SP வேலுமணியின் கருத்து அனுமானத்தின் அடிப்படையிலானது என்றார். அதிமுகவை CSK அணியுடன் ஒப்பிட்டு ஜெயக்குமார் பேசினார். RCB அது தோத்துனே தான் இருக்கும். அது போல தான் இந்த பிஜேபியும் அது மாதிரி RCB மாதிரி தோத்துட்டே இருக்க அணிதான். நாங்களாம் சென்னை சூப்பர் கிங். தண்ணீரும் இலையும் எப்படி ஒட்டவே ஒட்டாதோ அதுபோல பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்.